வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்வு. மானிய விலை சிலிண்டர் 853 ரூபாய்க்கு விற்பனை. உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர் பெறுவோருக்கு 550 ரூபாயாக விலை அதிகரிப்பு. கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு பொதுமக்கள் கடும் அதிருப்தி. நடுத்தர குடும்பத்தினர் பாதிக்கப்படுவார்கள் என குமுறல். அது விலைவாசி ஏறிட்டே வரும்போது அது முக்கியமானது டெய்லி பண்ணுறது. அதில் விலை ஏற்றினாக்கா அப்புறம் என்ன பண்ணுறது? மக்களோட அடி வயிற்றில் அடிக்கிற மாதிரி தானே இது. அதனால் அது நாங்கள் ஏற்றுக்க முடியாது. கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது வயிறு எரிய வேண்டுமா என்றும் ஆவேசம். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள வருவாய்த்துறை அறிவிப்பு. கலால் வரி உயர்வு நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என தகவல். பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை விலையில் எந்த அதிகரிப்பும் இருக்காது. கலால் வரி உயர்வை எண்ணெய் நிறுவனங்களே ஏற்கும் எனவும் நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் மத்திய அரசு விளக்கம். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தென் மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என தகவல். புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மற்றும் மயிலாடுதுறையில் கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் தங்கம் விலை 3வது நாளாக சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 66,280 ரூபாய்க்கு விற்பனை. திருவாரூரில் கோலாகலமாக நடைபெற்ற தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித்தேரோட்டம். நான்கு ரத வீதிகளில் வலம் வந்து நிலையை அடைந்தது தேர். தமிழகம் முழுவதும் 13 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னையில் மட்டும் 10 இடங்களில் ரெய்டு. அமைச்சர் KN நேரு வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். பாஜக MLA நைனா நாகேந்திரன் டெல்லி பயணம். தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படலாம் என்ற தகவல் பரவி வரும் நிலையில் திடீர் பயணம். சட்டப்பேரவையில் பதாகைகள் ஏந்திய அதிமுக MLAக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க முதலில் தடை விதித்த சபாநாயகர். முதல்வர் ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளியேற்றப்பட்ட நிலையில் அவை நடவடிக்கையில் பங்கேற்ற செங்கோட்டையன். கோபிச்செட்டிப்பாளையம் ஆடை தயாரிப்பு ஆலை விரிவாக்கம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். நொந்து நூடுல்ஸான அதிமுக MLAக்கள் தான் அந்த தியாகிகள். அந்த தியாகி யார் என அதிமுக MLAக்கள் பேட்ஜ் அணிந்து வந்த நிலையில் பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். செங்கல்பட்டு தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பாஜக தலைவர் அண்ணாமலை, சீமான் ஒரே மேடையில் பங்கேற்பு. தமிழக அரசியலில் தனிப்பெரும் தலைவராக சீமான் திகழ்கிறார் என அண்ணாமலை புகழாரம். தமிழகத்தில் பாஜக இந்த அளவு வளர்ந்ததற்கு அண்ணாமலையே காரணம் என சீமான் பாராட்டு. தர்மபுரி பாலக்கோட்டில் வருகிற 30ஆம் தேதி தேமுதிக பொதுக்குழு கூட்டம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு கோவையில் நடைபெற உள்ளதாக தகவல். ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் மாநாட்டை நடத்த கட்சி தலைமை திட்டம்.
சோழவரம் அருகே வாகன விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஆவடி காவல் ஆணையர். போக்குவரத்து நெரிசலில் நின்றிருந்த போது அதிவேகமாக வந்த லாரி மோதி அடுத்தடுத்த வாகனங்கள் விபத்து. விபத்துக்குள்ளான காரில் இருந்து ஆவடி காவல் ஆணையரையும் அவரது பாதுகாவலரையும் பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட காவலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. ராசிபுரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் புகுந்த லாரி. குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயம். விபத்து சம்பவத்தின் பதைக்கும் சிசிடிவி காட்சி. புதுச்சேரி ஜிப்மரில் வருகிற 10, 14 மற்றும் 18ஆம் தேதிகளில் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. மத்திய அரசு விடுமுறை நாளையொட்டி மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. சீனாவில் களை கட்டும் குவிங்மிங் திருவிழா. 3 நாட்கள் தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் அலைமோதும் கூட்டம். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் T20 கேப்டனாக ப்ரூக் நியமனம். ஜாஸ் பட்லர் விலகிய நிலையில் அறிவிப்பு.